ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க, ஓம முறுக்குன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 1/4 கிலோ வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து நான் வந்து 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து இடியப்ப மாவு நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இது வந்து ஓமத்தை வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். ஓமம் வந்து நான் நுணுக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரொம்ப சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான், ஒரு திகட்டாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறேன். சும்மா ஒரு சின்ன சிட்டிகை தான் போட்டுக்கிறேன், ரொம்பலாம் போடல. உப்பு வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து கொதிக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன், தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருவேன். அதையும் கலந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. நம்ம வந்து இப்போ எண்ணெய் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் நீங்கள் வந்து வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து எண்ணெயை சூடு பண்ணி கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறேன். கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் வந்து கொதிக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி போட்டு கையில் வந்து சூடும். அதனால சுடுறது வந்து கொஞ்சம் மெதுங்காமல் பார்த்து இருந்துட்டுக்கோங்க, சுடாமல் பார்த்துக்காங்க. உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ வந்து இந்த உரல் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடியப்ப சல்லை இருக்குது பார்த்தீங்களா, இது போட்டு நம்ம எடுத்துக்கோங்க. உரலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து புளிஞ்சிடுறது. அடுப்பில் வந்து ஆயிலை ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. தட்டுக்குமா ஓம் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டாடலாம். அடுத்து இந்த எண்ணெயில் போட்டுங்க. கருவேப்பிலை தெரிக்கும், பார்த்து தான் செய்யணும். சூப்பரான ஓம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு இதை வந்து செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது தான் ஓம முறுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.